பாஜகவிற்கு அடிமையாக மாறி தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்து வருவதாக தயாநிதி மாறன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் நல்லசிவம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய தயாநிதி மாறன் எம்பி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் அடிமையாக மாறியுள்ள எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைத்து வருவதாக சாடினார். பாஜக என்ன பண்றாங்க, இந்த திட்டம் ரொம்ப மக்களிடம் போய் சேர்ந்துச்சு. இந்த திட்டத்தை இப்படியாவது நிறுத்தணும், தேர்தலில் இது பெரிய இம்பாக்டா இருக்கும், பெண்கள் இருந்து நிறுத்தணும். போய் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. இதுக்கு போய் கேச போட போறாங்க. இந்த திட்டத்தை நிறுத்துங்க, 3 மாசத்துக்கு திட்டத்தை நிறுத்துங்க. அப்பதான் மக்களுக்கு திமுக மேல கோபம் வரும். இது அவங்க பிளான் போட்டாங்க. நீ பிளான் தானே போட்ட. காலம்புற 8 மணி 11 மணிக்கு கோட்டு, 8 மணிக்கு நான் 5000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன சொன்னார் முதல்வர், இனி நம் புதிய அடுத்த கட்ட 2.2 ஆட்சியில 1000 ரூபாய் கிடையாது, மாசம் 2000 ரூபாய் நான் தரேன்ற உறுதியை உங்களுக்கு சொல்லிட்டாரா? முன்னதாக மூத்த திமுக நிர்வாகிகள் திலகவதி, துரை ஆகியோர் வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்து தயாநிதி மாறன் எம்பி நினைவு பரிசு வழங்கினார். தொடர்ந்து தனியார் அரங்கில் தொழிலதிபர்கள், விவசாயிகள், மருத்துவர்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் திமுக மாநில நிர்வாகிகள் சிந்து ரவிச்சந்திரன், கள்ளிப்பட்டி மணி, மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.